ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு பல்வேறு போஸ்டிங்கான வேக்கன்ட் விட்டுருக்காங்க. ஸோ அந்த போஸ்டிங்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு என்னென்ன வேக்கன்ட் விட்டுருக்காங்க பார்ப்போம். ஸோ அப்ளை ஆன்லைன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பை லீஃப், ஜூனியர் பை லீஃப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், டிரைவர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், கிளீனர்ஸ், ஒர்க்கர் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போஸ்டிங்கான வேக்கன்ட் விட்டுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மாவட்ட வரையே பார்த்தீங்கன்னா வந்து வேக்கன்ட் விட்டுருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் வந்துருங்க. கூகுள் வந்துட்டு எம்ஹெச்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா வந்து எம்ஹெச்சி ரெக்குவயர்மெண்ட் இருக்கு பாருங்க, அது வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ் ஆகும். அதில் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பாருங்கள், அதில் போய் கிளிக் பண்ணிங்க. அதில் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கான இமெயில் ஐடி இருக்குது பாருங்கள், உங்களுடைய இமெயில் ஐடி வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாமே என்டர் பண்ணிங்க. ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் இருக்குது பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய நேம் என்டர் பண்ணிங்க. உங்களுடைய இன்ஷியல் இருக்குது பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஆதார் நம்பர் இருக்குது, அதை என்டர் பண்ணிங்க. இது கீழே பாஸ்வேர்ட் இருக்குது பாருங்கள். இந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஸ்மால் லெட்ரு, கேபிட்டல் லெட்ரு, நம்பரு, ஸ்பெஷல் கேரக்டர் இது நாலுமே மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க. அதே பாஸ்வேர்டு வந்து கீழே டைப் பண்ணிங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரீடைப் பாஸ்வேர்டுக்கு பாருங்கள், அது வந்து என்டர் பண்ணிங்க. சேமாக என்டர் பண்ணணும். ஸோ உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா கேப்சர் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து இதில் என்டர் பண்ணிங்க. இது என்டர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சப்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது சப்மிட் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எம்எஸ் வரும், உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஓடிபி வரும். அதெல்லாம் வந்து நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கும். அந்த எஸ்எம்எஸில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு. ஸோ வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா லாகின் அண்ட் அப்ளை ஆன்லைனுக்கு பாருங்கள், அதில் கிளிக் பண்ணிங்க. ஸோ உங்களுடைய யூசர் நேம் இருக்குது பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. அது கீழே பாஸ்வேர்டுக்கு பாருங்கள், என்டர் பண்ணிங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. ஸோ யூசர் நேம்னா வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடி தான் வரும், அதை என்டர் பண்ணிங்க. ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ உங்களுடைய மெசேஜில் பார்த்தீங்கன்னா ஓடிபி இருக்கும், அந்த ஓடிபி வந்து இதில் என்டர் பண்ணிங்க. ஸோ கேப்சா என்டர் பண்ணிங்க. சப்மிட் கொடுத்துங்க. ஸோ லாகின் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. ஓகே கொடுத்துங்க. ஸோ வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணணும். ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸோ நான் வந்து விழுப்புரம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா வந்து எந்த வகையான வேலைவாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள். டிரைவரு, காப்பிஸ்ட் அட்டெண்டர், ஆஃபீஸ் அட்டெண்டர், எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பை லீஃப், ஜூனியர் பை லீஃப், கிளீனர்ஸ், ஒர்க்கர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் கம் மசால்ச்சி கம் நைட் வாட்ச்மேன் சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன அப்ளை பண்ண சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ காப்பீஸ் அட்டெண்டர், ஆஃபீஸ் அட்டெண்டர் இருக்கு பாருங்கள், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு, அதில் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி தான் வந்து நீங்கள் இங்கே சைடில் இருக்க பாருங்கள், அப்ளை இருக்க பாருங்கள், அதில் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் ஃபார் அப்ளைடு கேட்குறாங்க பாருங்கள். ஸோ காப்பீஸ் அட்டெண்டர் இருக்குது, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தில் வந்து நீங்கள் எது அப்ளை பண்ண போகிற சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மவுஸ் வச்சு கிளிக் பண்ணிங்க. ஸோ இல்லை நீங்கள் வந்து நிறையா போஸ்ட் அப்ளை பண்ணுற மாதிரிங்கன்னா வந்து கண்ட்ரோல் கொடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய செலக்ட் பண்ணிங்கன்னா வந்து நிறையா போஸ்ட் வந்து செலக்ட் ஆகும். இல்லை வந்து நீங்கள் ஒன்று மட்டும் பண்ணுற மாதிரி இருந்தால் சிங்கிள் கிளிக் கொடுத்தா போதும். இல்லை வந்து நீங்கள் டபுள் ட்ரிபிள் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா ஷிஃப்ட் கொடுத்து நீங்கள் கிளிக் பண்ணால் தான் செலக்ட் ஆகும். ஸோ நான் வந்து இப்போ செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து 139 வந்துருச்சு. ஸோ அது டிஃபால்ட்டாக வந்துருச்சு, நான் எதுவும் பண்ணல. ஸோ டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா வந்து விழுப்புரம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி வந்துருச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இனிஷியல் நேம் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டேட் ஆஃப் பர்த்துக்கு பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. ஸோ உங்களுடைய ஜெண்டருக்கு பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. மேல் ஃபீமேல் கேட்குறாங்க பாருங்கள். ஸோ மேடாக கேட்குறாங்க பாருங்கள், மேரிட் அன்மேரிட் கேட்குறாங்க பாருங்கள். சொல்லிட்டு மேரிட் கொடுத்துக்கிறேன். ஸோ மேரிட்னாக்கா உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம், உங்களுடைய ஒய்ஃப் நேம் கேட்குறாங்க பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பௌஸ் ஆக்குபை கேட்குறாங்க பாருங்கள். ஸ்பௌஸ் என்ன பண்ணுறான்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். ஹவுஸ் ஒய்ஃப் கொடுத்துங்க. இல்லை வந்து அவங்க ஏதாவது ஒர்க் பண்ணுற மாதிரிதாக்கா அதை என்டர் பண்ணிங்க. அப்ளிகண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் கேட்குறாங்க பாருங்கள். விண்ணப்பதாரன் பிறந்த எனக்கு கேட்குறாங்க பாருங்கள். ஸோ அது வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க.
ஸோ நேட்டிவ் ஸ்டேட் கேட்குறாங்க பாருங்கள், உங்களுடைய மாநிலம் வந்து என்டர் பண்ணி தமிழ்நாடு என்டர் பண்ணிங்க, இல்லை வந்து நீங்கள் எங்கே பிறந்தீங்க சொல்லி என்டர் பண்ணிங்க. உங்களுடைய சொந்த மாவட்டம் கேட்குறாங்க, ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணிங்க. ஸோ கள்ளக்குறிச்சின்னு பார்த்தீங்கன்னா தனியாக இல்லை, ஸோ வந்து விழுப்புரம் கூட சேர்ந்து வருது. ஸோ விழுப்புரம் வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸோ ஃபாதர் நேம் கேட்குறாங்க பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. அப்பாவுடைய ஆக்குபேஷன் கேட்குறாங்க பாருங்கள். ஸோ அப்பா என்ன தொழில் பண்ணான்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. ஸோ மதர் நேம் கேட்குறாங்க பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. ஸோ அவங்க என்ன தொழில் பண்ணான்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். ஹவுஸ் ஒய்ஃப் ஹவுஸ் பண்ணி கொடுத்துருங்க, இல்லை வந்து அவங்க ஏதாவது ஒர்க் பண்ணுற மாதிரி அதை என்டர் பண்ணிங்க. ஸோ மதர் டங் கேட்குறாங்க பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. ஸோ நேஷனாலிட்டி கேட்குறாங்க பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. ரிலீஜன் கேட்குறாங்க பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணியாச்சு ஆல்ரெடி. ஸோ உங்களுடைய பேன் கார்டு நம்பர் வந்து அதை என்டர் பண்ணிங்க. ஸோ எஸ்னா எஸ் கொடுத்துங்க. நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுடைய பேன் கார்டு நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் நோ கொடுத்துக்கிறேன். ஸோ டூ யூ ஹேவ் பாஸ்போர்ட் கேட்குறாங்க பாருங்கள், உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் இருக்குன்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுத்துங்க. நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா வந்து உங்கள் பாஸ்போர்ட் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நோ கொடுத்தீங்கன்னா வந்து அதை நீங்கள் என்டர் பண்ண தேவையில்ல. டூ யூ சீக்கிங் ரிசர்வேஷன் அண்டர் அத்தாரிட்டி கேட்குறாங்க பாருங்கள். இடஒதுக்கீடு கோரிக்கை கேட்குறாங்க பாருங்கள். இதில் எஸ்னா எஸ் கொடுத்துங்க, இல்லைனா வந்து நோ கொடுத்துங்க. உங்களுக்கு வந்து ஏஜ் அதிகமாகவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஏஜ் இல்லை, இல்லை வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லை, இல்லை வந்து நீங்கள் ஹேண்டிகேப்டு, இல்லை பார்த்திங்கன்னா வந்து விதவையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்குதுன்னா வந்து எஸ் கொடுத்துங்க. இல்லை வந்து நீங்கள் அதுலேருந்து எதுவுமே இல்லைனா நீங்கள் நோ கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய கம்யூனிட்டி கேட்குறாங்க பாருங்கள். உங்களுடைய கம்யூனிட்டி வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ நீங்கள் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிசி சொல்லிட்டு நிறைய கேட்குறாங்க பாருங்கள். ஸோ பேக்வர்ட் கிளாஸ் ஃபார் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிங்க. ஸோ நான் பிசியில் வரதுனால நான் பிசிக்கு வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கேஸ்ட் வந்து நீங்கள் எதில் வரீங்கன்னு சொல்லிட்டு பார்த்து சூஸ் பண்ணி கரெக்டாக என்டர் பண்ணிங்க. ஸோ நேம் ஆஃப் த சப்காஸ்ட் கேட்குறாங்க பாருங்கள். கேஸ்ட் நேம் வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஸோ அத்தாரிட்டி இஷ்யூட் சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். யார் உங்களுக்கு வந்து கொடுத்தான்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். அது வந்து தாசில்தாரா, இல்லை வந்து டெபுட்டி தாசில்தாரா, இல்லை வந்து ஜோனல் தாசில்தாரா சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள். ஸோ அதை வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ சர்டிஃபிகேட் நம்பர் இருக்குது பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. ஸோ டேட் ஆஃப் இஷ்யூ சொல்கிறாங்க பாருங்கள், கேட்குறாங்க பாருங்கள். ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து என்ன எப்போ இஷ்யூ பண்ண கேட்குறாங்க பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. ஆர் யூ ஒர்க்கிங் இன் தமிழ்நாடு ஜுடிஷியல் மினிஸ்டரி சர்வீஸ் அட் டெம்பரரி எம்ப்ளாயி அண்டர் ரூல் ஆஃப் த தமிழ்நாடு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். நீங்கள் வந்து டெம்பரரியாக சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் மினிஸ்ட்ரியல் சர்வீஸில் வந்து நீங்கள் டெம்பரரியோ இல்லை வந்து நிரந்தரமாக நீங்கள் பணிபுரியும் சொல்லி கேட்குறாங்க. நான் நோ கொடுத்துக்கிறேன். ஹேவ் யூ ரெஜிஸ்டர்ட் இன் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி கேட்குறாங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் நம்பர் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் எஸ் கொடுத்து என்டர் பண்ணிங்க. ஸோ அதான் உங்களுக்கு நல்லது. நான் வந்து என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு நான் நோ கொடுத்துக்கிறேன். ஆர் யூ ஆல்ரெடி ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸ் கேட்குறாங்க. நான் நோ கொடுத்துக்கிறேன். நான் எந்த வேலையும் செய்யலைன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஆர் யூ டெம்பரரி ஆர் டிஸ்சார்ஜ் கவர்மெண்ட் எம்ப்ளாயி சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள். உங்களை வந்து எதுலையாவது வந்து டிஸ்மிஸோ இல்லை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். நான் நோ கொடுத்துக்கிறேன். ஆர் யூ கிளைமிங் ரிசர்வேஷன் அண்டர் எக்ஸர்வீஸ்மெண்ட் கேட்குறாங்க பாருங்கள். இல்லை நான் எக்ஸர்வீஸ்மெண்ட்னு சொல்லிட்டு நான் நோ கொடுத்துக்கிறேன். ஆர் யூ கிளைமிங் அண்டர் ஏஜ் எலெக்ஷன்ஸ் கேட்குறாங்க பாருங்கள். ஸோ 42 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா வந்து நீங்கள் எஸ் கொடுக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் நோ கொடுத்துங்க. அது பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பொறுத்திருக்கு. நீங்கள் அதிகமான குவாலிஃபிகேஷன் இருந்தீங்கன்னா நீங்கள் எஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை வந்து நீங்கள் 10th மட்டும் படிச்சிங்க 12th மட்டும் படிச்சிங்கன்னா நீங்கள் இது கொடுக்க தேவை, நீங்கள் நோவே கொடுத்துங்க. ஆர் யூ சீக்கிங் ரிசர்வேஷன் அண்டர் டிசபிலிட்டி கேட்குறாங்க பாருங்கள். மாற்றுத்திறனாளி கேட்குறாங்க பாருங்கள். எஸ்னா எஸ் கொடுத்துங்க, இல்லைனா வந்து நோ கொடுத்துங்க. ஹேவ் யூ ரீசெண்ட் அவார்டு present for are you received
தலை சிறந்த சாரணருக்கான குடியரசுத் தலைவரின் விருது பெற்றோன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். நான் விருதுலாம் யாரும் பேரில், ஸோ வந்து நான் நோ கொடுத்துக்கிறேன். எக்ஸ் சர்வீஸ் என்சிசி கேட்ட கேட்குறாங்க பாருங்கள். எஸ் கொடுத்துங்க, இல்லைனா நோ கொடுத்துங்க. எஸ் கொடுத்தாக்க வந்து உங்களுடைய கிரேடு, உங்களுடைய டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. உங்களுக்கு இருந்தாக்கா எஸ் கொடுத்துங்க, இல்லை வந்து நோ கொடுத்துக்கலாம். ஹவ் ஸ்டடிட் ஹையர் செகண்டரி டிப்ளமோ கேட்குறாங்க பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 12th, ஸோ 10th இல்லாமல் 12th இல்லை வந்து டிப்ளமா இல்லை வந்து அது இல்லாமல் வந்து டிகிரி முடிச்சிடலாம்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். எஸ் கொடுத்துங்க, இல்லைனா நோ கொடுத்துங்க. நீங்கள் அதுக்கு மேலே வந்து நீங்கள் 10th மேலே படிச்சிருந்தீங்கன்னா, அதாவது 12th டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா டிகிரி படிச்சிங்கன்னா எஸ் கொடுத்துங்க, இல்லைனா வந்து நோ கொடுத்துங்க. ஸோ டோர் நம்பர் ஸ்ட்ரீட்டில் என்டர் பண்ணிங்க. ஸோ உங்களோட ஸ்டேட் என்டர் பண்ணிங்க. ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் பாருங்க, அதை என்டர் பண்ணிங்க. ஸோ உங்களுடைய பின்கோடுக்கு பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. ஸோ வந்து உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸும் இல்லை வந்து உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸும் சேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த பாக்ஸ் இருக்கு பாருங்கள், கிளிக் பண்ணிங்க. சேமாக காப்பி ஆகிடும். இல்லை வந்து வேறு இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு மாதிரியாக நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கேட்குறாங்க பாருங்கள். இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிங்க. உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட சிக்னேச்சர் கேட்குறாங்க பாருங்கள். உங்கள் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணிங்க. ஸோ சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷன் இஸ் சேவ் சக்ஸஸ்ஃபுல் வச்சு பாருங்கள், ஓகே கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கல்வி தகுதி கேட்குறாங்க பாருங்கள். இப்போ ஸோ அது வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். ஸோ டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் சர்டிஃபிகேஷனுக்கு பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. ஸோ எடுகேஷன் போர்டு கேட்டிருக்காங்க பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. ஸ்டேட் போர்டு கொடுத்துக்கிறேன். ஸோ சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குறாங்க பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. ஸோ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. மோட் ஆஃப் ஸ்டடி கேட்டிருக்காங்க பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. ஸோ நேம் ஆஃப் த ஸ்கூல் கேட்குறாங்க பாருங்கள், உங்களோட ஸ்கூல் நேம் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி இருக்கான்னு கேட்குறாங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து நோ கொடுத்துக்கிறேன், என்கிட்ட பிஎஸ்எம் சர்டிஃபிகேட் இல்லை. ஸோ உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் 1லேருந்து 8th வரைக்கும் வந்து உங்கள்கிட்ட வந்து பிஎஸ்எம் சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்குறாங்க. என்கிட்ட இல்லை. ஸோ நான் நோ கொடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தாக்கா நீங்கள் எஸ் கொடுத்துங்க. ஸோ உங்களுடைய லாங்குவேஜ் பற்றி கேட்குறாங்க பாருங்கள். உங்களுடைய மொழி திறமை இருக்குது பாருங்கள், அதை பற்றி கேட்குறாங்க. தமிழ் இருக்குது பாருங்கள். தமிழ் வந்து உங்களால் படிக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். படித்தல் இருக்குது பாருங்கள், எஸ் கொடுத்துக்கிறேன். எழுதுதல் இருக்குது பாருங்கள், அதுக்கு வந்து எஸ் கொடுத்துக்கிறேன். பேசுதல் இருக்குது பாருங்கள், அதுக்கு எஸ் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி வந்து இங்கிலீஷ் இருக்குது பாருங்கள், படித்தல் இருக்குது பாருங்கள், எஸ் கொடுத்துங்க. டு ரைட் இருக்குது பாருங்கள், எழுதுதல், அதுக்கும் வந்து எஸ் கொடுத்துக்கிறேன். ஸ்பீக் இருக்குது பாருங்கள், அது எஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இது தவிர வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது லாங்குவேஜ் என்ன எஸ் கொடுத்துங்க, இல்லை வந்து அப்படியே விட்டு பிளாங்காக விட்ருங்க. தமிழ் டைப் ரைட்டிங் கேட்குறாங்க பாருங்கள். உங்கள்கிட்ட வந்து ஸோ டைப் ரைட்டிங் தான், டைப் ரைட்டிங் வந்து இருக்குதுன்னு சொல்லுங்கள், இல்லைனா வந்து நோ கொடுத்துங்க. நான் வந்து என்கிட்ட இல்லை, டைப் ரைட்டிங் இல்லை, நான் நோ கொடுத்துக்கிறேன். ஸோ ஷார்ட் ஹேண்ட் கேட்குறாங்க பாருங்கள். ஷார்ட் ஹேண்ட் வந்து கேட்குறாங்க, உங்கள்கிட்ட இருந்தாக்கா எஸ் கொடுத்துங்க, இல்லை நோ கொடுத்துங்க. ஸோ நான் என் ஷார்ட் ஹேண்டில் நோ கொடுத்துக்கிறேன். ஸோ ஹேவ் யூ கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் இருக்குது பாருங்கள். நீங்கள் எதாவது கோர்ஸ் முடிச்சிங்கன்னா ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் இருக்குது பாருங்கள், ஐடிஐயில். ஸோ உங்களுக்கு அந்த கோர்ஸ் இருக்கும். அந்த கோர்ஸ் நீங்கள் முடிச்சிங்கன்னா வந்து எஸ் கொடுத்துங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் இருந்தால் எஸ் கொடுத்துங்க, இல்லைனா வந்து நோ கொடுத்துங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எதாவது இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். இல்லை எஸ்னா எஸ் கொடுத்துங்க, இல்லைனா வந்து நோ கொடுத்துங்க. நோ கொடுத்துட்டு வந்து ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க கேட்குறாங்க பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே இருந்தாக்க அந்த கம்பெனி நேமு, நீங்கள் என்ன பதவியில் இருந்தீங்க, எவ்வளோ நாள் இருந்தீங்க, எவ்வளோ சேலரி வாங்கிங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 3 இது கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட வந்து 3 எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கொடுங்க, இல்லை ஒன்று இருந்தால் கூட கொடுங்க. இல்லை வந்து உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைன்னா நீங்கள் பிளாங்காக கூட விட்டுடலாம். விட்டுட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்குது, அதை கொடுத்துங்க. ஸோ எடுகேஷனல் இன்ஃபர்மேஷன் இஸ் சேவ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி கொடுத்து பாருங்கள், ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அப்ளிகண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் சொந்தக்காரங்க யாராவது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா சர்வீஸில் இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அது எஸ் கொடுத்துங்க, இல்லைன்னா நோ கொடுத்துங்க. ஸோ உங்களை எப்போயாவது வந்து டிஸ்குவாலிஃபைடு இல்லை வந்து டீபார்ட் பண்ணிக்கலான்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். நான் நோ கொடுத்துக்கிறேன். இது மோஸ்ட்லி எல்லாமே நோ தான் வரும். ஸோ நீங்கள் படித்து பார்த்துட்டு நோ கொடுங்க.
ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பனிஷ்மெண்ட் எல்லாம் வந்து உங்கள் மேலே ஒழுங்கு நடவடிக்கை ஏதாவது சொல்லிட்டு எடுத்துருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள். நான் நோ கொடுத்துக்கிறேன். ஆர் யூ வெதர் த சர்வீஸ் பப்ளிக் செக்டர்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். செல்ஃப் ஃபைனான்ஸ் சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். நீங்கள் வந்து பப்ளிக் செக்டரில் இல்லை வந்து லோக்கல் செல்ஃப் ஃபைனான்ஸ் இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் இருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். அதுக்கும் நான் நோ கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எப்போயாவது வந்து நீங்கள் உங்களை வந்து போலீஸ்லேருந்து உங்களுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். அரெஸ்ட் பண்ணியிருந்தாக்க இல்லை வந்து உங்கள் மேலே எதாவது கிரிமினல் கேஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுத்துங்க, இல்லை நோ கொடுத்துங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான தகவல் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது அரசியல் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். அரசியல் கட்சியில் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுத்துங்க, இல்லைனா வந்து நோ கொடுத்துங்க. ஸோ நீங்கள் வந்து எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு வேட்பாளராக சொல்லிட்டு நீங்கள் போட்டிட்டு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். எலெக்ஷனில் எப்போயாவது நீங்கள் வந்து ஏதாவது கட்சி மூலியமாகவோ இல்லை வந்து சுயேட்சாவோ நீங்கள் எலெக்ஷனில் வந்து வேட்பாளராக நின்றுப்பீங்க. ஸோ அப்படி இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துங்க, இல்லைனா வந்து நோ கொடுத்துங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், உங்களோட எஜுகேஷனல் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள். இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒரே பிடிஎஃபாக மாற்றி வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து டிசி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து லாஸ்ட்டாக முடித்த குவாலிஃபிகேஷனோட டிசி இருக்க பாருங்கள். அதை வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுங்கள். நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள். நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒர்க்கில் இருந்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து நீங்கள் என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த என்ஓசி தான் பார்த்தீங்கன்னா வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு. ஸோ அப்படி நீங்கள் எதுவுமே வேலை செய்யலை, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா இது வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து கேரக்டர் அண்ட் கண்டக்ட் சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சாகணும். ஸோ இது சீல் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் இது டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி சைல் வாங்கி சீல் வாங்கி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அனெக்சர் ஜி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அனெக்சர் ஜி இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 2 பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஜாமீன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட பேர் வந்து என்டர் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து யார் வந்து உங்களுக்கு ஜாமீன் கொடுக்குறாங்களோ அவங்களோட பேர் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கணும். இது கீழே இதை பார்த்தீங்கன்னா வந்து பதவி மற்றும் துறை இருக்க பாருங்கள். அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க எந்த மாதிரியான ஒர்க் பண்ணான்னு சொல்லிட்டு இதில் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கணும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய அட்ரஸ் இருக்க பாருங்கள், அதை என்டர் பண்ணிக்கணும். ஸோ அதே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து நீங்கள் இன்னொரு ஆளை வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2 பேர் கேட்குறாங்க, ஜாமீன் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க பாருங்கள். உங்களுடைய நட்பண்பு, நன்னடத்தை, நன்மதிப்பு ஆகியவைகளை குறித்து சான்று அளிக்கப்படக்கூடிய 2 நபர்களின் விவரங்கள் அவர்கள் அரசு அதிகாரிகளாக இருக்க தேவையில்லை. ஆனால் அவர்கள் விண்ணப்பதாரர்களுக்கு உறவினர்கள் அல்லாதவர்களாக இருத்தல் வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாபில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொந்தக்காரங்க இருக்கக்கூடாது. உங்களுடைய பக்கத்தில் இருக்காங்க பாருங்கள், அவங்கள வந்து யாராவது 2 பேரோட நேம் வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அவங்க வந்து உங்களை பற்றி கேட்கும்போது உங்களை பற்றின வந்து நல்ல விதமான கருத்து சொல்லணும். ஸோ தப்பாக ஏதாவது சொல்லிட்டாக்க சிக்கலாகிடும். ஸோ நீங்கள் யார் பேரை நீங்கள் சொல்கிறீங்களோ அவங்கள்ட்ட வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. இது போல் வந்து உங்கள் நேம் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு வந்து ஃபோனுக்குன்னு எதாவது வந்துச்சுன்னா என்னை பற்றி நல்ல விதமாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் முன்கூட்டியே சொல்லிடணும். இல்லை வந்து உங்களுக்கு சிக்கலில் முடிஞ்சிடும். ஸோ வந்து எல்லாத்தையும் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உறுதிமொழி கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு வர பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உறுதிமொழி வந்து நீங்கள் ஓகே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்டர் பண்ணியிருக்க எல்லா டீட்டெயில்ஸும் வந்து சரிதான் சொல்லிட்டு உண்மைன்னு சொல்லிட்டு நீங்கள் உறுதிமொழி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ ஏதாவது கரெக்ஷன் தான் இப்போ கரெக்ஷன் பண்ணிங்க. அவர் வந்து நீங்கள் ஃபீஸ் கட்டினதுக்கப்புறம் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ண முடியாது. ஸோ வந்து நீங்கள் ஃபைனல் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களால் எந்த டீட்டெயில்ஸும் மாற்ற முடியாது. ஸோ முன்கூட்டியே செக் பண்ணிங்க. ஸோ நீங்கள் என்டர் பண்ணுற ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தப்பாக என்டர் பண்ணிட்டா கூட அது உங்களுக்கு சிக்கலாக முடிஞ்சிடும். ஸோ வந்து கேர்ஃபுல்லாக வந்து என்டர் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து நம்மளுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.